நித்தம் நித்தம் நீராடில் திருமாலை அடையலாம் என்னில் தத்தும் தவளையும் மீனும் அடையாதோ அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை தினமும் குளிக்கிறதுனாலவே பெருமாளை போய் சேரலாம் அப்படின்னு உண்டானா, தவளையும் மீனும் தண்ணியில் குதிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தண்ணியிலேயே இருக்கக்கூடியது, அதுலேயே முதல்ல இறைவனை போய் சேரணும். நாம் எப்படி சேருவோம்? அப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த இடத்துல மன தூய்மை தேவை அப்படின்னு சொல்லுவதற்காக அப்படி ஒவ்வொரு இடமா போகிறாரு. இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு 5வது பாட்டில் நமக்கான எளிய உபாயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனையில் என்ன சொல்கிறான்னா, தூயமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு. இப்போது இந்த இறை வழிபாடில் நமக்கான ஒரு முக்கியமான கருத்து இதில் தான் இருக்குது. ஒவ்வொரு யுகத்திலையும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விதமாக வழிபட்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருந்தாங்க. எப்போ நம்ம கதைகள்லாம் படிச்சிருப்போம், அப்படியே வருஷக்கணக்காக தபஸ் இருந்தாங்க. அவங்க மேலேயே செடி கொடி மரமெல்லாம் முளைச்சிருந்தது, பெரிய புற்று உருவாகி இருந்தது அப்படின்னுலாம் வால்மீகியை பற்றி பார்க்குறப்போ. அப்படி ஆண்டாண்டு காலமாக தபஸ் பண்ணி இறைவனை பார்த்து இறைவனோட உரையாடி இறைவனை அடைந்து இந்த இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் என்ன வேணாலும் உடனே ஒரு 6 மாதத்துக்கு யாகம் பண்ணுறோம், யஜ்ஞம் பண்ணுறோம், வேள்விகள்லாம் பண்ணுறோம். அப்படி ஒன்று வருஷக்கணக்காக வேள்வி பண்ணினவர்கள்லாம் உண்டு. அது ஒரு காலம் இருந்தது. இப்போ நாம் வாழ்கின்ற இந்த காலம் இருக்கே, இது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு காலம். நமக்கு இந்த வேள்வி பண்ணுவதற்கோ, இந்த யாகம் பண்ணுறதுக்கோ, இந்த யஜ்ஞம் பண்ணுறதுக்கோ, தபஸ் பண்ணுவதற்கோ இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைங்கிறது இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால நமக்கான ஒரு எளிய வழியை ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம், கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை போய் பாருங்கள். அதனால தான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா அர்ச்சனை. நம்ம எந்த சாமிக்கு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோமோ அந்த மூர்த்தியை பாடியிருக்கிறார்கள். இந்த கோவில் திருவேங்கடமுடையான், திருஅரங்கநாதன், இப்படி ஒவ்வொரு கோவில்லையே அவர்கள் பாடியிருக்காங்க. அதுதான் அந்த 108 திவ்ய தேசம். அந்த கோவிலில் உள்ள இறைவனை பார்த்து நீங்கள் பாடினாலே அர்ச்சனை பண்ணால் போதும். அதை எப்படி பண்ணும்? இப்போ நமக்கு கேள்வி, திருப்பாவை நோன்பு வர சொல்லிட்டீங்க, வந்துட்டோம், நாட்காலே நீராடி 4 மணிக்கே வீட்டில் கீசர் போட்டு தண்ணி சுடு தண்ணியாக வந்தது, அதில் குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் இப்போ எப்படி பண்ணணும்னா, தூயமாய் வந்தோம்னா என்ன? மன தூய்மை தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய தூய்மை. அந்த மன தூய்மைங்கிறது என்ன? இறைவனை சென்று சேரணும் அப்படிங்கிற நோக்கம். இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கார்கள்? செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும். இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்யக்கூடாததை செய்யலை, யாரையும் திட்டலை, நல்ல காரியம் மட்டுமே பண்ணுறோம். அப்போவே மனசில் தூய்மை வந்தது. அப்போ இன்னும் நமக்கு என்ன எண்ணம்? இறைவனை சென்று சேரணுங்கிற எண்ணமும் சேர்ந்தது. ஆக நாங்கள் தூயமாய் வந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நாங்கள் இப்போ தூமலர் தூவி தொழுது ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா? தூமலர் தூவி தொழுது நீங்கள் கும்பிட்டுட்டு போங்கன்னு. ஆனால் சொல்லாமல் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாய் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் போராது, மனதும் அதை நினைக்கணும். அப்போ தான் அந்த காரியத்தில் நம்ம லயிச்சிருப்போம். வாய் ஒன்று கண் ஒன்று பண்ணது, கை ஒன்று செய்யறது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒருமித்து இறைவனை நினைத்தால்தான் இது நடக்கும்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு பாட்டில் சொல்வார். முழு பாட்டும் சொல்ல, நமக்கு தேவையாக ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்கிறேன். நித்தம் நித்தம் நீராடில் திருமாலை அடையலாம் என்னில் தத்தும் தவளையும் மீனும் அடையாதோ அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை தினமும் குளிக்கிறதுனாலவே பெருமாளை போய் சேரலாம் அப்படின்னு உண்டானா, தவளையும் மீனும் தண்ணியில் குதிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தண்ணியிலேயே இருக்கக்கூடியது, அதுலேயே முதல்ல இறைவனை போய் சேரணும். நாம் எப்படி சேருவோம்? அப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த இடத்துல மன தூய்மை தேவை அப்படின்னு சொல்லுவதற்காக அதைத்தான் நமக்கு ரொம்ப அழகாக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, தூய மனதோடு வரணும். அப்படி தூய மனதோடு நம்ம தூமலர் தூவும் பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். இது இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு யாருக்காவது கஷ்டமா? கையில் 100 ரூபா இருந்தால் தான் செய்ய முடிகிற காரியமா? இல்லை.
எந்த இதில் இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போகும்போது தூய மனதோடும் வாயும் மனதும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம இப்படி செய்யலாம். அப்படி செய்யும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்கிறார். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். போய பிழையும், இப்போ தான் எனக்கு கோவிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும், இறைவனை சென்று அடையணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் இல்லை. இப்போ தான் செய்யாதன செய்யக்கூடாதுங்கிற அறிவு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லை. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நிச்சயமாக பண்ணியிருப்பேன். போய பிழையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா இப்போ செஞ்சுருக்கலாம், எப்போவோ செஞ்சுருக்கலாம். போய பிழை அது. புகுதருவான் நின்றனவும், உன்னை சேர்ந்ததுக்கப்புறமும் கோவிலுக்கு தான் போகணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு முன்னால் 10 பேர் நிற்கிறாங்க, அவங்கள இடித்து தள்ளிட்டு நான் முதல் ஆளாக போயிடணும்னு ஒரு இது இருக்குது. நான் போய் முதல்ல அந்த தீர்த்தத்தை வாங்கிடணும், இல்லாட்டி எனக்கு தீர்த்தம் கிடைக்காம போயிடும், கோவிலில் நட சாத்திடுவாங்க, இப்படி முண்டி அடிச்சுட்டு நான் போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நமக்கு இனிமே வரப்போகிற அறியாமையினால் நம்ம செய்யக்கூடிய பிழைகள் ஏதாவது இருந்தால் கூட தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஒரு பஞ்சை தீயில எரிஞ்சால் எப்படி பஸ்மமாக இருக்கிற இடம் அதுக்கு ஒரு மீதம் கூட இல்லாமல், ஏன்னா எரிஞ்சதும் அப்படி காற்றுல கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கறிக்கட்டையை எரிச்சா அதோட மிஞ்சி இருக்கும், அப்படி இல்லை, இது காணாமல் போயிடும். அப்படி நாம் பண்ணின பாவமானது, முன்னால் பண்ணியிருக்க பாவமானது, இவையெல்லாம் நீங்கும். இப்போ சொல்லுங்கள், நம்ம பாவை நோன்பு பண்ணணுமா வேண்டாமா? இல்லையா? தொடர்ந்து பண்ணுவோமா? இப்போ ஆண்டாள் முதல் 5 பாட்டுக்கு இந்த திருப்பாவை நூலில் இந்த ஒரு நூலுக்கு முன்னுரை மாதிரி, ஒரு இறை வணக்கம் மாதிரி முதல் 5 பாட்டில் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 6வது பாட்டிலிருந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலைங்கிறது என்னென்னா, கூட ஒரு கோஷ்டியை சேர்த்துன்னு போகிறாங்க. வைஷ்ணவ பாஷையில் ஒரு குரூப்பாக போகிறதுக்கு கோஷ்டின்னு பேர். ஆண்டாள் பாகவத கோஷ்டியை திரட்டுறார். இந்த பாகவத கோஷ்டிங்கிறது தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பெண்களெல்லாம் சேர்த்துக்கொண்டு, அதாவது தான் மட்டும் போய் இறைவனை அடையணும்னு நினைக்காம கூட எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி ஆண்டாள் எல்லாரையும் சேர்த்து அழைத்து கொண்டு இந்த திருப்பாவை நோன்புக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி போகிறப்போ பொதுவாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதா இதிலெல்லாம் ஆண்டாளுடைய ஆளுமையை நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம ஒரு டீம் அப்படின்னு சொன்னான்னா, நீங்கள் கிரிக்கெட் டீமுக்கே நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பேட்ஸ்மேன் இப்படி வேணும், இங்கே நமக்கு ஃபீல்டர் வேணும், நமக்கு பவுலர்ஸில் இவ்வளோ வேணும், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அலுவலக வேலையிலையோ பள்ளி வேலையிலையோ வீட்டில் நிர்வாகம் பண்ணும்போதோ ஒரு எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணுவோமோ அதை ஆண்டாளோட இதுலேயும் பார்க்கலாம். கீசு கீசென்றுங்கும் ஆனை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம். அதாவது இந்த பெண்களை எழுப்புறா, பெண்களை வர சொல்லியிருக்கா, அதில் ஒரு பெண்ணு வரலை. அந்த பெண்ணை எழுப்பும்போது சொல்கிறா, அம்மா இந்த கீச்சு கீச்சுன்னு கூப்பிடுற பறவை யானை சாத்தம் அப்படிங்கிறது யானையினுடைய காதில் உட்காந்துருக்குமாம் இந்த பறவை. இப்போல்லாம் அது இல்லை. இது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து செங்கோட்டை அந்த பகுதியில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்பட்ட ஒரு பறவைன்னு இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த பறவை ஒன்றோட ஒன்று கீச்சு கீச்சுன்னு பேசியிருக்கிற சத்தம் கேட்டுது. அப்படின்னா பொழுது விடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். நீ ஏமா எழுந்திருக்கலன்னு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுவார்கள். பேய் பெண்ணேன்னு முதல்ல சொல்லுவார். பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பற்று வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. இதெல்லாம் ஒரு நிறைய விஷயம் இருக்குது இந்த ஒவ்வொரு வரியிலையுமே. நமக்கு இருக்கிற நேரம் ஆண்டாள் எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்காங்கனால நான் இந்த கதைக்குள்ளெல்லாம் போகலை. அப்படி அவங்க தயிர் கடையிற ஓசை எப்படி இருந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பெண்ணை நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிறாங்க. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா யார்? இந்த ஒரு பெண் இருக்கா, இவ கண்டிப்பாக நம்ம கோஷ்டியில் சேரணும்னு நினைக்கிறா. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா, ஒரு குரூப்புக்கே லீடராக இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணா. அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா, நம்ம கண்ணனை போய் பார்த்து அவனோட பேசும்போது நம்ம சைடு பிரச்சனையை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு லீடர் வேண்டாமா? கிருஷ்ணா, நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கோம், 30 நாள் உனக்காக பாவை நோன்பு இருந்து வந்திருக்கோம், நீ இன்னதை எங்களுக்கு தரணும்னு கேட்குறப்போ நல்ல பேசக்கூடிய ஒரு லீடர் வேணும் இல்லையா? நாயகத்தன்மை உள்ள பெண்ணை. அப்படிப்பட்ட பெண்ணை தான் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அந்த இடத்துல எழுப்புறா. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தா நம்ம ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உள்ள ஒரு பெண்ணை அந்த அம்மா. பேய் பெண்ணே அப்படிங்கிறது பேத்தனமாக தூங்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கு, அப்படிப்பட்டதும் இருக்கும் நம்ம கூட இருக்கிறதுல. அப்படி சொல்லும்போது அடுத்த பாட்டில் சொல்லுவார்கள், கீழ்வானம் வெள்ளன்று அப்படிங்கிறப்போ கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு. யார் இந்த கோது கலமுடைய பாவாய்?
நம்ம எங்கே உங்களுக்கு நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அந்த குரூப்பில் ஒரு ஆள் பேசினா அத்தனை பேரும் சிரிப்பாங்க. ஒரு ஆள் வந்தால் அந்த இடமே களைகட்டி இருக்கும், கலகலப்பாக இருக்கும், எல்லோரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் இந்த கோது கலமுடைய பாவை. அவள் இருந்தால் அந்த இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஒரு பெண்ணு, அவளை அதை எழுப்புகிறார், அவளையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியல தன்னுடைய மாமன் மகளை எழுப்ப போகிறார். மாமியார் அவரை எழுப்பீரோ அப்படின்னு மாமியை கூப்பிட்டு, அம்மா நீ தான் அவங்கள தூங்க விட்டுருக்கியா, எழுந்திருக்காமல் இருக்காளோ அப்படின்னு கேட்டுட்டு, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொல்ல. யாராவது இந்த பொண்ணுக்கு ஒரு மாயம் பண்ணி இவன் மாட்டு ஒரு 6 மாதம் தூங்கட்டும் அப்படின்னு இவளை தூங்க விட்டுட்டு போயிருக்கான்னு. இன்றைக்கி உள்ள இந்த ஃபேரி டேல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு கதை இருக்கும். அந்த பொண்ணு மாட்டு தூங்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்காக. அது மாதிரி யாராவது இவளுக்கு ஏவல் செய்வினை அதை மாதிரி செஞ்சு இந்த பொண்ணு மாட்டுக்கு மந்திரத்துயில் ஒரு மந்திரத்தை போட்டு அவள் மாட்டு தூங்கிட்டே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் எழுப்ப பாப்பா. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோன்ட்டு மாமன் மகள். மாமா பொண்ணு எதுக்கு? எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்குங்கிறது என் மாமா பொண்ணுக்கு இருக்கும், அவள் என் கூட இருந்தால் பலமாக இருக்கும். அப்படி அவளையும் எழுப்புற. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக சொல்லுவார். தோற்றும் உனக்கே கும்பகரணனும், கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு. கும்பகர்ணன்னா தூக்கத்துக்கே பேர் போனவன், அவன் விட்டுட்டு போன தூக்கத்தை நீ வாங்கிட்டியா, இப்படி தூங்குறியே அப்படின்னு அவளை எழுப்புறப்போ அருங்கலமே அப்படின்னு அவளை எழுப்புவா. அருங்கலம் அப்படிங்கிறது, அருங்கலம் கலம்னா என்ன? கலம்ங்கிறது ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய இடம் தான் கலமாக இருக்கும். அதுவும் அருங்கலம்னா எங்கேயுமே இல்லாத அருமையான அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வைக்கக்கூடிய அந்த அருங்கலம். அப்படி எல்லா குணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவ இருந்தால் ஒருவேளை கண்ணன் கோவப்பட்டா கூட அவனை எப்படி சமாதானப்படுத்தணும்னு இவளுக்கு தெரியும். ஒருவேளை அவன் வேற ஏதாவது கலாட்டாவாக பேசிட்டான்னா அப்போ அதையும் எப்படி பேசணும்னு தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த அருங்கலமாக இருக்கிற அந்த பொண்ணையும் தன்னோட கூட்டின்னு போகிறா. அப்படியே அடுத்தது சொல்லும்போது குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னா அடுத்த பொண்ணு எந்த குற்றமும் இல்லாத கோவலர். கோவலர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா இவர்கள் எல்லாரும் ஆயர்பாடியாக பார்க்கணும். ஆயர்பாடியில் இருக்கிறவர்களுக்குள்ள வழக்கம் என்ன? ஆடு மாடை மேய்ச்சி கொண்டு போகணும். அந்த ஆடு மாடை மேய்ச்சி கொண்டு போகிறப்போ அன்னைக்கு பழைய காலத்துலலாம் எப்படின்னா ஒரு நாட்டை ஒருத்தர் கவர வராங்க அப்படின்னாலே முதல்ல அந்த ஊரில் உள்ள ஆடு மாடை கவர்ந்து கொண்டு போயிடுவாங்க. ஆடு மாடை காணுமே அப்படின்னு தேடும்போது தான் எதிரி நாட்டுக்காரன் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். அப்படி ஒருத்தன் எதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அடித்தானா அது நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போகிறோன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஆயர்பாடியில் உள்ள கோவலர்கள்லாம் குற்றமில்லாத கோவலரான். அப்படி யாரும் எதிரி வரதுக்கு முன்னாடியே அவனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கோவலரோட பொற்கொடி மாதிரி இருக்கக்கூடியவள், அப்படியே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த அழகி நமக்கு வேணும். அப்படியே இந்த அழகோடு இவ வந்தாலே 4 பேர் நம்மளை பார்த்து கிருஷ்ணனோட வீட்டுக்குள்ளே நம்மளை அனுப்பிடுவாங்க. இவ்வளோ அழகான பொண்ணு வந்திருக்காள், இவளை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது? ஒரு பெரிய ஆள் கடகடான்னு உள்ளே வந்தால் நம்ம எப்படி இவங்களை போய் தடுக்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி இந்த ஒரு அழகான பெண்ணு வந்தால் எப்படி தடுப்பார்கள்? அப்படிங்கிறதுனால இந்த கோவலர் தம் பொற்கொடியே அப்படிங்கிற அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறார். அடுத்ததாக நற்செல்வன் தங்காய். இந்த நற்செல்வன் தங்காய் அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. ரொம்ப அழகான காட்சி. பனித்தழை வீழனின் வாசற்கண் பற்றி அவங்க வீடு மாடு இருக்கு, அதுவாக பாலை கறந்து விட்டுண்டே இருக்குது. அந்த பாலோட வெள்ளம் காலில் அப்படியே ஓடி கால்லாம் குழுகுழுன்னு ஆகுது. மேலேருந்து பனி கொட்டுறது, பனி தலையில் வருது. இப்படி எல்லா பக்கமும் குளிர்ச்சியாக இருக்குது. மனசுக்குள்ளே கண்ணனை போய் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த குளிர்ச்சி வேறு இருக்குது. இப்படி எல்லா குளிர்ச்சியோடையும் வீட்டு வாசலில் காத்துட்டுருக்கோன்னு நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிறவளை போய் எழுப்புறாங்க. யார் இந்த நற்செல்வன் அப்படின்னா, இவன் கண்ணனோட மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்க்க போகக்கூடியவன், கண்ணனுக்கு நெருக்கமான நண்பனாக இருக்கக்கூடியவன். அப்போது நாளைக்கு நம்ம கண்ணனை பார்க்க போகிறப்போ நற்செல்வனோட தங்கை நம்ம கூட இருந்தான்னா, நற்செல்வன் கண்ணா என் தங்கையும் வந்திருக்கா, இதெல்லாம் என் தங்கையோட ஃப்ரெண்ட்ஸ், நீ அவங்களெல்லாம் பார்த்து பேசு அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டானா? அதனால நற்செல்வன் தங்கையையும் எழுப்பி அவளையும் நம்ம கோஷ்டியில் கூட கூப்பிட்டுக்கிறா. இப்படி எல்லாரையும் கூட கூட்டி கொண்டு தான் ஆண்டாள் என்ன பண்ணறா, நம்முடைய கண்ணனை போய் பார்த்து அவனுடைய கிருஷ்ணானுபவத்தை பெறுவதற்காக அவள் இந்த பாவை நோன்புல கோஷ்டியை தயார் பண்ணறா. இப்படி தயார் பண்ணின கோஷ்டியை கூட்டின்னு நேராக எங்கே போகிறா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் வாசலுக்கு போகிறா.
அங்கே போனான்னா கோவில் காப்பான் நிற்கிறான், அவன் தடுக்கிறான். அவன் தடுக்கும்போது சொல்கிறான், தூயமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவோம்னு. தூயமாய் வந்தோம்னா தூய்மை 2 விதத்தில் இருக்கணும். ஒன்று அகத்தூய்மை, இன்னொன்று புறத்தூய்மை. புறத்தூய்மை நீராடுவதால் வரக்கூடியது, அகத்தூய்மை இறைவனை நினைப்பதால் வருது. அப்போ ஆண்டாள் ஏற்கனவே நீராடிட்டு இங்கே வந்ததுனால என்ன சொல்லறா, தூயமாய் வந்தோம்னு. நீராட்டம்ங்கிறது குளிப்பதை சொல்லலை, கிருஷ்ணானுபவத்தை சொல்கிறது. அதை எப்படி அந்த நீராட்டத்தை அனுபவிக்க போகிறா, துயிலெழ பாடுவோம். கண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவன் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நாங்கள் பாடிட்டு போகிறோம் அப்படின்னு வரா. வந்து முதல் கட்டில் நந்தகோபர் இருக்கார், நந்தகோபரை பார்த்து அவரை துயில் எழுப்பி, அடுத்தது பலராமன் இருக்கான், பலராமனை எழுப்பி, அதுக்கப்புறம் கண்ணன் வரான், கண்ணனும் நப்பின்னையும் இருக்கிறாங்க. அந்த கண்ணனும் நப்பின்னையும் இருக்கிற இடத்துல போய் நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்பி கடைசியில் கண்ணன் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் போர்ந்துந்தறின்னா அப்படியே ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய குகையிலிருந்து புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நிமிர்ந்து நடந்து அவன் தர்பாருக்கு வந்திருக்கு. அவனை பார்த்து செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கே பாவம் தீயனில் தூசாகம் சொல்லிட்டு இப்போ சாபம் ஏதாவது இருந்தால் கூட அது அழியும். எப்போ கண்ணன் அவனுடைய ஓரக்கண்ணால் அவனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு நமக்காக. எப்படி இறைவனுடைய பார்வை எல்லா இடத்துலையும் இருக்குது, நாம் அந்த பார்வைக்கு அப்படியே வந்து பாத்திரமானவர்களாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி கொண்டால் நமக்கு இந்த இது கிடைக்கும்ட்டு இப்படி கண்ணனை எழுப்புறார். இந்த கண்ணனை எழுப்பி கண்ணனை வந்து நேராக தர்பாரில் வந்து உட்கார வைக்கிறார். இப்போ தர்பாரில் வந்ததும் நம்ம அவன்கிட்ட என்ன சொல்லணும், அப்பா கண்ணா நாங்கள் பாவை நோன்பு, இதனால் நாங்கள் சாப்பிடலை கொள்ளலை, நல்ல கண்மையெல்லாம் கூட இட்டுக்கல, பூலாம் வச்சுக்கல, சாதாரணமாக ஏதோ வந்திருக்கோம், உன்னை பார்த்து இந்த பறையை வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கோன்னு. ஒரு ஆள் தூங்கி எழுந்து உட்காந்த உடனேயே போய் பெட்டிஷனை போட்டால் கோபம் வராதா? ஒரு ஆஃபீஸர் இருக்கார், நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காக போகிறோம், அவர் ஏதோ ஃபீல்டு விசிட்லாம் முடிஞ்சு அப்போ தான் டேபிள் சேரில் வந்து உட்கார்றாரு, வந்த உடனே சார் என் பெட்டிஷன் அப்படின்னு கொடுத்தா கோவப்படுவா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா, நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 வார்த்தை பேசிட்டு நம்ம பெட்டிஷனை கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி ஆண்டாள் ரொம்ப அழகாக பண்ணறா. இந்த பாட்டில் கண்ணனை புகழ்ந்து பாடுறா. எப்படி, அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே எத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்னு ரொம்ப அழகாக அவனை புகழ்ந்து பாடுறா. அப்போ தான் அவன் மனம் இறங்குவான், நம்ம பார்ப்பான், நம்ம கோரிக்கையை ஏற்பான். அன்றியும் உலகம் அளந்தாய், அது என்ன, வாமனனாய் வந்து 3 அடி மண் கேட்டு அந்த நின்ன இடத்திலேயே பூலோகத்தை ஒரு அடியாலையும் விண்ணுலக 2வது அடியிலையும் 3வது அடியை எங்கே வைக்கன்னு அதை மகாபலி சக்கரவர்த்தி தலையிலையும் வச்சான் இல்லையா? அன்றியும் உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். இந்த இடத்துல ராமாயணத்துடைய ஒரு அழகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சீத்தையே சொல்லுவா, அவன் நினச்சா என் சொல்லினால் சுடுவேன் ஆயினும் செய்யலை, ஏன்னா வீரன் வில்லுக்கு இழுக்கு அதலால் விட்டேன் அப்படின்பா. நான் என் சொல்லு போதும் பா ராவணா, உன்னை வீழ்த்துறதுக்கு நான் எதுவுமே வேண்டாம், நான் என் சொல் உன்னை வெல்லும், ஆனால் வீரனுடைய வில்லுக்கு இழுக்கு அதனால் நான் பண்ணலாம், அவன் வருவான், அவன் வில்லுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சீத்தை சொல்லுவா. அதனால் அவள் அந்த இடத்துல நான் சீதா பிராட்டி, அவள் இந்த பூமி பிராட்டி அப்படிங்கிறத அவள் அந்த இடத்துல காட்டலை. ஆனால் ராமன் என்ன பண்ணா, நின்ன இடத்துல இருந்தே உலகத்தை அளந்தவன் ராவணனை வெல்வதற்காக சென்று அங்கு தென்னிலங்கை அங்கே போய் அவனை வீழ்த்தினான். அடுத்தது கன்று குனிலாய் எறிந்தான். ஒரே கண்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தா தினமும் கம்சன் ஏதாவது ஒரு அரக்கனை ஒரு அசுரனை ஒரு வடிவில் இல்லை இன்னொரு வடிவில் அனுப்பி கொண்டே இருப்பான். அவனை எப்படி வீழ்த்துறதுங்கிறதான். ஒரே நேரத்தில் 2 வந்தது, ஒன்று மரத்துலேயும் இன்னொன்று கன்றாவும் வந்தது. இந்த கன்றை பிடிச்சான், காலை பிடிச்சி தூக்கி அந்த மரத்துக்கு மேலே விளாங்கனி மரத்துக்கு மேலே இருந்த அந்த அசுரன் மேலே வீசினான். ஒரே நேரத்தில் 2 அசுரர்களையும் வீழ்த்தினான். அதைத்தான் கன்றை
குணிலாக மாற்றி எப்படி வந்து ஒரு ஒரு அம்பாக ஒரு இதாக பயன்படுத்துவாங்களோ அது மாதிரி அதை பயன்படுத்தி வீசி எரிஞ்சான் இல்லையா, அதுக்கு கழல் போற்றி. ஏன் இந்த இடத்துல கழல்னு காலை சொல்கிறா? கன்று கீழே ஓடின்னு இருந்ததை பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கிட்டான், அதை தலைக்கு மேலே எடுத்து சுழட்டுறான். சுழட்டி வீசி எறியணும்னா என்ன பண்ணணும்? முன்னங்கால ஊனி நிற்கணும், பின்னங்கால சாய்வா வைக்கணும். அப்படி அந்த கழலை காலை ஊன்றி நின்னான் இல்லையா, அந்த கழலை போற்றி அப்படின்னு பாடுறா. குன்று குடையாய் எடுத்தாய். கோவர்தனகிரி அப்படிங்கிற மலையை குடையாக எடுத்தான். ஏன்? அங்கே வந்து ஒரு வருண பகவானுக்கு செய்ய வேண்டிய பூஜையை கண்ணன் சொன்னான் எனக்கு பட அப்படின்னு. அப்படி செஞ்ச உடனே அவனுக்கு கோபம் வந்து மழையாக கொட்டினான். அந்த மழையில் மாடு கண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே பயம், வெள்ளக்காடு ஆனோடனே அப்படி மலையே எடுத்து குடையாக பிடிச்சானா. குணம் என்ன குணம்? யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற குணம். அந்த குணத்தை போற்றுறா. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆயர்கள் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே சொல்கிறா, கையில் கம்பு உடையவர்கள். கம்பினுடைய விளிம்பில் பார்த்தான்னா ஒரு சின்ன வேல் இருக்கும். ஆக உன் கையில் அந்த வேல் இருக்கே அது போற்றி அப்படின்ட்டு அவனை போற்றி பாராடி, அதுக்காக இன்றியாம் வந்தோம், நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம், நீ எங்களுக்கு அருளுன்னு. அவள் என்றைக்கோ பாடினா, இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். இன்றியாம் வந்தோம் அப்படின்னு தான் நாம் இன்றைக்கும் அந்த கோவிலில் போய் அந்த பாட்டை பாடுறோம். அப்படி அங்கே போய் பாடுறா. இந்த பாவை நோன்புக்கு பழைய காலத்திலே சொன்னேன், ஒரு தலைவரையோ ஒருவரிடம் ஒரு பெரியவர்கிட்டையோ ஒரு காரியம் ஆகணும்னா பண்ணுவாங்கன்னு. இந்த பாவை நோன்போட இறுதியில் அதுக்கான பரிசு பொருட்கள்லாம் சில விஷயங்கள் உண்டு கொடுக்கறது.